முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அழகி எப்போவும் இந்த வாசலில் இந்த மேட்டில் தான் படுத்திருப்பா. கிட்டத்தட்ட சர்ஜரி முடிஞ்சு அவள் இன்னைக்கு தான் இந்த இடத்துல படுக்கிறா. இவ்வளோ நாள் இந்த இடத்துல படுக்கவே இல்லை. இன்னும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாடிப்படியில் தான் தூங்கியிருப்பான். நான் நிறைய வீடியோவில் போட்டிருந்துருப்பேன். இன்னும் இந்த படியில் போய் அவள் தூங்கவே இல்லை. இன்றைக்கி தான் இங்கே படுத்துருக்குறா. என்றைக்கு அவளோட பிடித்தமான இடத்துல போய் படுப்பான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அழகி என்ன பண்ணுறீங்க? படுத்துக்கிட்டு சொகுசா அச்சோ அம்மாடி இங்கே படுத்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க அவங்க. டிவி பார்க்குறீங்களா? டிவி பார்க்குறீங்களா இல்லையா? இல்லையா? ஐயோ ஐயோ ஏப்பா அப்படி மாமாவை பார்த்து பயந்து பயந்து விடியார? ஏன்னு சொல்ல, ஏன்னு சொல்ல. ஏன் இப்போ மாமா உன்னை என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணாங்க உன்னை மாமா? ஏன் இவ்வளோ பயம் உனக்கு? போச்சு போ, மாமா போயிட்டாங்க. ஓடு போய் பாய் சொல்லிட்டு வா. அப்படியே ஓடியார. யார் ஜெயிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். அக்காவா தங்கச்சியா பாப்பாவான்னு? ஏழகி நீயா அக்காவா? யார் இன்னைக்கு ஜெயிக்கிறது? இப்படி இப்படி அக்காவை விடாத விடாத விடாதடி தங்கம். இப்படி 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 அக்காவை என்ன இன்னைக்கு ரொம்ப பாசம் பொங்குது அழகிக்கு அக்கா மேல. அக்கா சோகமாக வந்துச்சான். அதுதான் புள்ள உன்னை வந்து சந்தோஷப்படுத்துது. ஏன் வருத்தப்படுற அப்படின்னு. ஏக்கண்ணு அக்கா சோகமாக வந்தாங்களா? நீ சந்தோஷப்படுத்துறியாடி? ஐயோ என் பட்டுக்குட்டி. ஏன் சாமி அதுக்குள்ள இங்கே என்ன? அவ்வளோதான். இன்றைக்கி என்னமோ 12 மணிக்கு வந்துட்டுருக்குறாங்க. காலையில் வரல, எங்கே போயிருந்தாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல தான் அரிசி போட்டிருப்போம். அதனால் அடி தாவிட்டு பார்க்குது அரிசி இருக்கா என்னன்னு. வந்துருச்சு, என்ன பண்ணுறது, அரிசியை வச்சுருவோம். அரிசியை வச்சுட்டு இந்தாண்ட வரல, உடனே வந்துருச்சு பாருங்கள். அப்போல்லாம் அவ்வளோ பசியோடு இருக்குது எல்லாம். இன்றைக்கி இது மட்டும்தான் வந்திருக்கு. இது கூட இன்னும் ஒரு 3-4 மைல் வரும். எல்லாம் பின்னாடி வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். பயந்து பயந்து சாப்பிட்றது போல். நம்ம அந்தாண்ட போயிடுவோம். அது அழகாக பொறுமையாக பயம் இல்லாமல் சாப்பிடட்டும். அழகி வந்து ஆட்டமாக ஆடி அதை துரத்திட்டாங்க. அங்கே போயிடுச்சு. அழகிய உள்ளே கூட்டிகிட்டு போனோம். அழகி வா, மயில் சாப்பிட்டு வா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வந்துரு 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 வந்துரு. மயில் தான் வாடி தங்கம். தங்க வந்துரு. மயில் சாப்பிட்டு வா. ஓ ஃப்ரெண்டு தானே, வா. எப்படி பார்க்குறவ? நேத்திலாம் துரத்தல, முந்தா நாள் வந்துச்சு. இங்கேயே நின்றுட்டு இருந்தா. போவாத அழகி, வந்துரு அழகி சாப்பிட்டு போட்டுன்னு சொன்னேன். வந்துட்டா. இன்னைக்கு என்னமோ அவ்வளோ வேகமாக போய் துரத்தி விட்டா. வந்துரு அழகி, வந்துரு வா. இங்கே பா அழகி. அழகி ஐயோ அது வேற பாரு, பயந்துட்டு சாப்பிடுது. அழகி ப்ளீஸ் அழகி வந்துடுடா, நம்ம மயில் தான்டா. ஐயோயோ வேகமாக ஓடுறான். துரத்தியே விட்டுட்டியா? போச்சு, அது கீழேயே இறங்கிடுச்சு. இங்கே பாருங்க, ஆடின ஆட்டத்தில் அது பாவம் இப்போ தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுச்சு. ஐயோ பறந்து அங்கே போயிடுச்சு. என்ன அழகி நீன்னு இப்படியே துரத்தி விடுவ? இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அழகி நான் எங்கெங்கே போகிறேனோ என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து இப்போ பழையபடி வந்துட்டா. நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்ததில் வந்து ஒரு 90% வந்து பழையபடி வந்துட்டா. அதாவது சர்ஜரிக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி வந்துட்டா. இன்னும் ஒரு 2-3 ஆக்டிவிட்டி தான் இன்னும் மாறலை. அதில் வந்து மாறிட்டா அப்படின்னு சொன்னால் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஒரு நிம்மதியாக இருக்கும். கரெக்டாக போன நவம்பர் 5ஆம் தேதி அழகி இந்த இடத்துல தூங்கினது. 6ஆம் தேதி சர்ஜரிக்கு போயிட்டு வந்து இதுதான் ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. என்னடா அவள் இன்னும் இந்த இடத்துல தூங்கலையே நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி பாருங்கள், டிசம்பர் 5. இன்றைக்கி ஈவினிங் வந்து அழகி அவளுக்கு பிடிச்சமான இடத்துல வந்து படுத்து தூங்குறா. எனக்கு உண்மையாலுமே இன்றைக்கி தாங்க பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அழகி வந்து ஆல்மோஸ்ட் 99% வந்து அவளுடைய பழைய இதுக்கு திரும்பிட்டா. இன்னும் ஒன்று என்னென்னா, கட்டி போட்டால் ரொம்ப கத்துறா. அது மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டா அப்படின்னா ஓகே, 100% கரெக்ட் ஆகிட்டா, நார்மலுக்கு வந்துட்டா அப்படின்னு நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன்.